லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? விஜயோட அரசியல் மாநாடு வந்து ஒரு கொள்கை பிரகடனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான கொள்கையா இருக்கும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். கொள்கை பிரகடனமா இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. கொள்கை இல்லாத மாநாடா இருந்தாலும் எதை நோக்கி போய் கொண்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. அவர் சொல்லட்டும், அவ்வளவுதான். சட்டமன்ற தேர்தலில் 4 அணிகள் போட்டியா இருந்தது. பிஜேபி, அதிமுக 4 போட்டியா இருந்தது. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட சேர்த்து 5 முனை போட்டியா இருக்கு. விஜயோட வருகையினால தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய மாற்றம்லாம் வரும்னு நான் நினைக்கல. அதுல ஒரு சாரார் ஒரு ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகும் தான் நினைக்கிறேன். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் எனது கருத்து. இது வந்து யாருக்கு நெருக்கடியா இருக்கும்? விஜயோட அரசியல் வந்து யாருக்கு? விஜய்க்கே தான் நெருக்கடியா இருக்கும். விஜயன் அரசியல் விஜய்க்கு தான் நெருக்கடியா இருக்கும், வேற யாருக்கும் நெருக்கடியா இருக்காது. ஏன்னா அவங்களாலதான் மாநாடு நடத்துறதுக்கே அவங்க இவ்வளவு திணறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அரசியல் கட்சியெல்லாம் நடத்துறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு டேக் அப்படின்னு சொன்ன உடனே சிஎம் ஆறுது இல்ல அரசியல். இதே மாதிரி ரோட்ல கடந்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு உதவி செய்து மக்களுக்கான கொள்கையை எடுத்து சென்று மக்களோடு பழகி அதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால நெருக்கடியா இருக்குன்னா விஜய்க்கு தான், வேற யாருக்கும் நெருக்கடி இருக்க முடியாது. ஆந்திராவோட பவன் கல்யாண் வந்து இவரோட உதயநிதியோட பேச்சு ஒரு கட்டணம் தெரியும். அது கூட உதயநிதி வெயிட் அண்ட் சீ ரெண்டு விதமா பார்க்கலாம். எங்களை சனாதனம் பாதிக்கும், பார்த்து கொள்ளுங்கள், அதுவரை நீங்க காத்திருங்கள் அப்படின்னு சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் அழகா சொல்றாரு பவன் கல்யாண், நான் வந்து இஸ்லாமிய தர்மத்தை மதிக்கிறேன், கிறிஸ்தவ தர்மத்தை மதிக்கிறேன், புத்த மத தர்மத்தை மதிக்கிறேன், சீக்கிய தர்மத்தை மதிக்கிறேன், நான் என் இந்து தர்மத்தை நான் உணர்வுபூர்வமாக பின்பற்றுகிறேன் என்று சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இந்த எல்லா தர்மத்தையும் மதிப்போம், ஆனா இந்து தர்மத்தை நாங்க உதாசீனப்படுத்துவோம், இந்து தர்மத்தை நாங்க புண்படுத்துவோம். சனாதனம் என்ற அர்த்தம் என்னென்றால் எட்டர்னல் என்ற அர்த்தம், அழிக்க முடியாதது, ஒழிக்க முடியாதது, எப்பொழுதுமே இருப்பதுன்ற அதோட அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் அழிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க வந்து இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு கொள்கையை இப்படி சொல்வீர்களா என்பதுதான் அவர் கேள்வி. அழகா அவர்தான் கேட்கிறார். அதனால நாங்களும் அதை வலிமையாக கேட்போம். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் சொல்றார். அந்த அப்புறப்படுத்த வரும் காலத்தையும் நாமளும் பார்க்கத்தான் சொல்றோம். வெயிட் அண்ட் see. We also will wait and see. அவ்வளவுதான். Thank you. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?